ஒரு மாதமாக ஃப்ரீசரில் பாலாடை வந்து சேர்த்து வச்சுருந்தேன். இந்த பாலாடையை வச்சு இன்றைக்கி வெண்ணெய் எப்படி எடுக்குதுன்னு சொல்லி காட்டுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இதை வச்சு நெய் வந்து எப்படி காய்ச்சதுன்னு சொல்லி காட்டுறேன். ஃப்ரீசரில் சேர்த்து வச்சுருந்த பாலாடையை நம்ம வெண்ணெய் எடுக்கிறதுக்கு ஒரு 4-5 மணி நேரத்துக்கு முன்னாடியே வெளியே எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா வந்து சாஃப்டாயிரும். நமக்கு வெண்ணெய் எடுக்கிறதுக்கு ஒரு பெரிய மிக்ஸி ஜாரும் அதுக்கப்புறமா கொஞ்சம் ஐஸ் கட்டியும் ஐஸ் வாட்டரும் வந்து தேவைப்படும். அதுவும் முன்னாடியே நம்ம ஃப்ரீசரில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1041 கிராம் வந்துட்டு இந்த மாதிரி பாலாடை வந்து கிடச்சிருந்தது. இதை நான் பெரிய மிக்சர் ஜாரில் 2 பேட்சாக வந்து போட்டுட்டு வெண்ணெயை வந்து எடுக்க போகிறேன். பாதி அளவுக்கு பெரிய மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். போட்டுட்டு அது கூடவே வந்து ஐஸ் வாட்டரோ இல்லைனா ஐஸ் கட்டியோ போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு நிமிஷத்துக்கு வந்து ஹை ஃப்ளேமில் நல்லா சுற்றி எடுத்திங்க அப்படின்னா நம்மளோட வெண்ணெய் வந்து தனியாக வந்து பிரிஞ்சு வந்துடும். மிக்ஸி சூடாகிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் நேரம் விட்டு அடிங்க. ஆனால் 1 நிமிஷத்துக்கு விட்டு அடிச்சிங்க அப்படின்னா நல்லா வந்து நம்மளோட அந்த வெண்ணெய் வந்து தனியாக திரண்டு வந்துடும். அதை ஒரு வடிகட்டி போட்டு நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கலாம். இல்லை கையிலேயே இந்த மாதிரி எடுத்திங்க அப்படின்னா நல்லா வந்து வெண்ணெய் வந்துடும். இதை நல்லா புழிஞ்சு எடுத்துகிட்டு அதை வந்து ஒரு தண்ணியில் வந்து ஐஸ் வாட்டரில் வந்து போட்டு வச்சுருங்க. ஐஸ் வாட்டரில் போட்டதுக்கப்புறமா எல்லா வெண்ணையும் கலெக்ட் பண்ணதுக்கப்புறமா கையில் எடுத்து நல்லா புழிஞ்சிட்டிங்க அப்படின்னா நம்மளோட வெண்ணெய் வந்து தனியாக கிடச்சிரும். இந்த வெண்ணெயை வச்சு நம்ம பட்டர் வந்து காய்ச்சிக்கலாம். இல்லை உங்களுக்கு வெண்ணெயாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் இதை ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். வெண்ணெய் எடுக்கும் போது இந்த பாத்திரத்துலலாம் வந்து பிசுன்னு ஒட்டிக்கும். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு இந்த பாத்திரத்தில் ஊற்றிட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா கழுவுனிங்கன்னா நல்லா வந்து கழுவிடலாம். இவ்வளோ பட்டர் நமக்கு கிடச்சிருக்கு. பட்டர் வந்து நான் வெயிட் போட மறந்துட்டேன். மிச்சம் இருக்க அந்த வடிகட்டின தண்ணியை வந்து நம்ம கீழே ஊற்றிடலாம். இல்லைனா செடிக்கு கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த வெண்ணெயை வச்சு எப்படி வந்து நெய் காய்ச்சதுன்னு சொல்லி காட்டுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.